அட்ரா இதுதான்டா நாமினேஷன் தான் இப்படி தான் பண்ணு ப்ரோ. செம டைட்டான ஒரு நாமினேஷனே. நம்ம கானா வினோத் ஃபேன்ஸ், திவ்யா ஃபேன்ஸ், பார்வதி ஃபேன்ஸ் எல்லாரும் ரெடியா இருங்கப்பா. இந்த வாரம் ஓட்டு போறதுக்கு 12வது வாரம் சும்மா தாறுமாறா இருக்க போகுது நாமினேஷன்ஸ். ஸோ யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்கா ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். நம்ம தலை கமருதீன் ஆயிருக்காரு இல்லையா, நம்ம தலை கமருதீன் எப்படி கேப்டன்சி பண்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பழைய பன்னீர்செல்வம் கமருதீனா வந்தாருன்னா மாசா இருக்கும். நானே ஓட்டு போடுவேன் கமு மாமாக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் கமருதீன் அவர்கள் எப்படி பண்றாருன்னு சொல்லி. கமருதீன் அவர்கள் நாமினேஷன்ல இல்ல, ஸோ திவ்யா அவர்கள் நாமினேஷன்ல இருக்காங்க. திவ்யா ஃபேன்ஸ் ரெடியா இருங்கப்பா ஓட்டு போறதுக்கு. நம்ம கானா வினோத் அவர்களும் இருக்காங்க, நம்ம விக்கல் சிக்ரம் இருக்காரு, நம்ம பார்வதி அவர்கள் இருக்காங்க, அமித் அவர்கள் இருக்காரு, சுபிக்ஷா அவர்கள் இருக்காங்க, அபரி அவர்கள் இருக்காங்க, கனி அவர்கள் இருக்காங்க, சாண்ட்ரா அவர்கள் இருக்காங்க, அரோ. என்ன ப்ரோ எல்லாரும் பேரையும் சொல்லிட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா 11 பேர் இருக்காங்க மக்களே. 11 பேர்ல தலை கமருதீன் ஆயிட்டாரு. 10 பேர் நாமினேஷன்ல இந்த வாரம் இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, இந்த வாரம் 2 எவிக்ஷன் எடுத்ததுனால அடுத்த வாரம் ஒரே எவிக்ஷன் தான் இருக்க போகுது. அது யாரா இருக்க போகுதுன்றதையும் நான் சொல்றேன். என்னோட கெஸ் வந்து சுபிக்ஷா தான் வெளியே போவாங்க. இந்த வாரமே அவங்க போக வேண்டியது. அடுத்த வாரம் ஒரே எவிக்ஷன்ல நம்ம சுபிக்ஷா அவர்கள் வெளியே போவாங்க. ஸோ நீங்க சொல்லுங்க, யார் வெளியே போனா நல்லா இருக்கும்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கு உங்க ஓட்டு இருக்க போதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.